மழை சீசன்லையும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை தூக்கிட்டு வருவாங்க. சார் டாக்டர் எங்கள் குழந்தை வந்து மேலே மூச்சு மேலேயும் கீழே வாங்குது அப்படின்னு சொல்லி, இதைத்தான் நம்ம வந்து வீசிங் அப்படின்னு சொல்றோம், இல்லாட்ட சைல்ட்ஹுட் ஆஸ்துமான்னு சொல்றோம். இதுவும் வந்து சாதாரணமாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு சாதாரண வியாதி தான். இதை வந்து குழந்தைகளை நம்ம சில வகையான காரணிகளை கண்டுபிடிச்சு அதை தடுக்கிறது மூலம் இந்த வீசிங்களை குறைச்சிடலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி காமனாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு, சில ஃபுட்டுகள் அலர்ஜி காமனாக இருக்கும். சில வேளைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் கொசுப்பத்தியை இது பண்ணிங்கன்னா அந்த கொசுப்பத்தியே அந்த குழந்தைகளுக்கு பிடிக்காம இருக்கலாம். சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட், அப்புறம் ரூம் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து கோழி ஆடு அதில் உள்ள ரோமங்கள் வந்து கண்டிப்பா ஒரு அலர்ஜி ஏற்படுத்தும். அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இதை அவாய்ட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. வராம இருக்கிறதுக்கும் சில ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் இருக்கு. அது என்னன்னா குழந்தைகள் வளர வளர இந்த வீசிங்களுடைய இன்சிடென்ட்ஸ் வந்து குறைஞ்சிரும். சின்ன குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால அவங்க வீசிங் வர்றாங்க. வீசிங்கை பத்தி பெரிய கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அது அடல்ட்டு வரக்கூடிய ஆஸ்துமா மாதிரி ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை.